வணக்கம்மா. வணக்கம், வணக்கம். நமஸ்காரம்மா. சொல்லுங்கம்மா. அம்மா, இன்றைய கேள்வி, ம். இப்ப நடிகர் விஜய் அரசியல் கட்சி ஆரம்பிச்சுட்டாரு. பப்ளிக்காவே அரசியல்ல வரப்போறேன் அப்படின்றத அறிவிச்சுட்டாரு ஆதாரபூர்வமா. சரி, சரி. அத பத்தி உங்களுடைய கருத்து என்னம்மா? அடுத்த முதல்வர் ஆவாரா விஜய்? அம்மா, ஒரு விஷயம் நல்லா சொல்றத கேளுங்கம்மா. நான் ஏற்கனவே விஜய் ஆரம்ப காலத்துல விஜய் அரசியலுக்கு வரக்கூடாது அப்படிங்கறத நான் தெரிவிச்சேன். என்ன? ஆனா அதுக்கப்புறம் இப்ப நான் விஜயகாந்த் இறந்ததுக்கு அப்புறம் அவருடைய சமாதியில நான் உட்கார்ந்த ஒரு செய்தி சொல்லுவேன்னு சொன்னேன். அது விஜய் குடும்பத்திலயும் இருந்து வரல, விஜயகாந்த் குடும்பத்திலயும் இருந்தும் வரல. ஆனா ஒரு விஷயத்த விஜய் பிஆர்ஓ யாராவது கூட கேட்கட்டும் என்கிட்ட. ஒரு முக்கியமான ரகசியத்தை நான் அவருக்கு சொல்லணும். அத சொல்லி அவர் வழிபட்டார் அப்படின்னா, அவரு எம்ஜிஆருக்கு எப்படி வீட்டுல கட்டில படுத்துக்கிட்டே இருந்துட்டு அரசியலுக்கு வந்தாரு, அந்த தன்மையை இவர் அடைவாரு. ஆனா நான் சொல்றத அவர் தவிர்த்தாருன்னா, நான் சொல்றத அவர் எடுத்துக்காம, ஏன்னா இது ஆன்மாக்கள் சொன்ன விஷயம், இது எடுத்துக்கறல அப்படின்னா இன்னொரு விஷயமும் அவர் கண்டிப்பா அவர் அடைவாரு. அதே மாதிரி அவருடைய உடல் ரீதியும் அவருக்கு சரியில்லாம போகும். அதே மாதிரி அவருடைய உயிர்நிலையும் ஆபத்து இருக்கு. இது தவநிலையில எனக்கு அசிரி மூலியமா கிடைச்சது. அதே மாதிரி அவரு எம்ஜிஆருக்கு மேலேயே, நிகரானக்கு மேலேயே அவர் பேர் புகழ் வேணும்னா, அவர் சந்திக்க முடியலன்னா அவருடைய பிஆர் என்ன சந்திச்சால எனக்கு போதுமானது. சரியா? அவர் பெயர் புகழ் அந்தஸ்து கிடைக்கணும்னா இந்த பரிகாரம் மாதிரி இத பண்ணி ஆகணும்னு சொல்றீங்க இல்லையா? பண்ணி ஆகணும். நான் சொல்றத அவர் கேட்கணும். கண்டிப்பா கேட்பாரு. அது அவரு செஞ்சாருன்னா அவர் யாருனாலும் ஆலமரம் மாதிரி நிப்பாரு. இல்லைன்னா அவர் உயிருக்கும் ஆபத்து இருக்கு. 2வது அரசியல்ல அசிங்கப்பட வேண்டியது இருக்கு. அதாவது ஒரு கையில வெண்ணெய், ஒரு கையில சுண்ணாம்பு. இவர் எதை தேர்ந்தெடுக்கிறாருங்கிறத காட்டி கொடுக்கிற தாயா வழிகாட்டியா நாங்க இருக்கோம். ஆமா. அவர் சுண்ணாம்பை தேர்ந்தெடுத்தாருன்னா அது சுண்ணாம்பை போட்டா என்ன ஆகும்? எரிச்சல் வரும், புண்ணாகும். வெண்ணெய போட்டா என்ன ஆகும்? இன்னும் கொஞ்சம் மென்மையாவாரு, நல்லதாகும், எதிர்ப்பு சக்தி கிடைக்கும். இதுதான் அவருடைய அரசியல் பயணம், வாழ்க்கை. அதுக்கு ஒரு குரு வேணும் அவருக்கு. ஒண்ணு நல்ல குரு வேணும். இல்லையா குருவா இருக்கக்கூடிய வயது முதியோர்கள் அவங்களுடைய இதை எடுக்கணும். என்னுடைய அனுபவபூர்வமாக இத அவர் காதுல போய் சேரணும் அப்படிங்கறதுக்காக இதை நான் தெரியப்படுத்துறேன். நிச்சயமா, நிச்சயமா. நல்ல ஒரு தகவல். கண்டிப்பா அவங்க சம்பந்தப்பட்ட யாராவது ஒருத்தர் உங்களை தேடி வந்தா நீங்க அதை சொல்ல காத்துட்டு இருக்கீங்க இல்லையா? கண்டிப்பா, கண்டிப்பா. அது எந்த ஒரு மாற்றம் இல்ல. எழுதி வச்சுக்கலாம். என்னுடைய உயிரை கூட பணைய வைக்கிறதுக்கு தயாரா இருக்கேன் நானு. ஏன்னா இது நாட்டை காக்கக்கூடிய ஒரு விஷயம். ஒரு கிராமத்துக்கு ஒரு குடும்பத்தை அழிக்கலாம், ஒரு நாட்டுக்கு ஒரு கிராமத்தை அழிக்கலாம். ஆனா ஒரு நாட்டே ஒருத்தவங்களுக்காக உயிரை தர்றதுக்கு நான் தயாரான நிலையில இருக்கேன். கண்டிப்பாமா. இந்த செய்தி எப்படியாவது அவரு காதுகளுக்கு எட்டி நிச்சயமாக அவருடைய சம்பந்தப்பட்டவங்க உங்களை தொடர்பு கொண்டு அதற்கான பிராயச்சித்தத்தை செஞ்சுக்கணும் அப்படின்றதுதான் என்னோட ஆசையும். நல்ல ஒரு மாற்றம் வரட்டும், நம்ம காத்திருப்போம். நன்றிகள். சரிம்மா, ரொம்ப நன்றிம்மா. வாழ்க வளமுடன். ஜெய் ஸ்ரீராம்.